கைஸ், ஒரு விதையை நம்ம உற்று கவனித்து பார்த்தோம்னு வைங்களேன், அந்த விதைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மரம், இலை, காய்கனிகளை நம்மளால் உணர முடியும். ஆனால் அந்த விதையை நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னு வைங்களேன், பெருசாக எதுவும் நம்ம மனசுக்கு விளங்காது. ஒரு சாதாரண கிழிஞ்ச துணிக்கும் ஒரு விதைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கிழிஞ்ச துணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெறும் கிழிஞ்ச துணி தான், அதுக்கு எந்த எதிர்காலமுமே இல்லை. ஆனால் விதை அப்படி கிடையாது. அந்த விதைக்குள்ளே ஒரு செடியாக முளைச்சி மரமாக வளர்ந்து காய்கனிகளை தரக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஆற்றல் இருக்குது. அதோட வாழ்க்கை பறந்து விரிஞ்சு இருக்குது. நம்ம அந்த விதையை நம்ம பார்க்குற விதத்தில் நம்மளுடைய கண்ணோட்டத்தை நம்ம உணர்ந்துக்கலாம். சாதாரண விதைக்கு இந்த அளவுக்கு எதிர்காலம் இருக்குது, வாழ்க்கை பறந்து விரிஞ்சிருக்குது அப்படின்னா அந்த மனிதனுக்கு எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்குது. பிரச்சனைகளை நினச்சி நம்ம குறுகி போயிட்டோன்னா மிகப்பெரிய எதிர்காலம், சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடும். பிரச்சனைகளை பயன்படுத்தி வளரணும். ஒரு விதை எப்படி வளர்ந்து மரமாகி அதோடைய பலன்களை வெளி உலகத்துக்கு கொடுக்குதோ, அதே மாதிரி மனிதனும் மனித இனமும் வளர்ந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும். அப்போ தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முழுமையடையும். ஒவ்வொரு மனிதனும் சமூக அக்கறையோடு இருக்கிறதுல தான் மனிதனுடைய மாண்பே அடங்கி இருக்குது.